மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதில் புதுச்சேரி, கோவா, மேற்கு வங்கம், ராஜஸ்தான் மற்றும் லட்சத்தீவுகளில் SIR படிவங்கள் டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் திரும்ப ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 4 நாட்கள் கழித்து புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முன்பு 10,21,578 வாக்காளர்கள் இருந்த நிலையில் அவர்களில் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறப்பு காரணமாக 20,798 பேரும், குடிபெயர்ந்தோர் மற்றும் அந்த இடத்தில் வசிக்காதோர் 80,645 பேரும், பட்டியலில் இருமுறை பெயர் இருந்த 2,024 பேரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாவட்டத்தில் 8,51,775 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 85,531 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 1,69,803 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 10 விழுக்காட்டினர், அதாவது 17,936 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 9,18,111 வாக்காளர்கள் இந்த கிளைம்ஸ் அப்ஜெக்ஷன் ஸ்டேஜ்ல ஒரு சில வாக்காளர்களை 2002 உள்ள அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராமோட சம்பந்தப்படுத்த முடியல, அதாவது அன்மேப் பண்ண முடியல, அதாவது அன்மேப்டு கேசஸ் சொல்லுவாங்க. இந்த அன்மேப்டு கேசஸ்க்குலாம் அந்தந்த EROs அவங்களுக்கு நோட்டீஸ் போகும். நோட்டீஸ் போறப்போ அவங்க அந்த 12 ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை அவங்க சமர்ப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதை லோக்கல் என்கொயரி மூலமா அவங்க செக் பண்ணிட்டு அவங்க ஸ்பீக்கிங் ஆர்டர் பாஸ் பண்ணுவாரு. ஸ்பீக்கிங் ஆர்டர் பாஸ் பண்ணது பேஸ் பண்ணி அவங்களோட நேமை ஃபைனல் ரோல்ல சேர்க்கப்படும். 1 லட்சம் பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து புதுச்சேரி மக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். சின்னஞ்சிறு மாநிலமான இந்த இடத்திலேயே 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் உடனடியாக தகுதி வாய்ந்த வாக்காளர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1 லட்சம் பேரை நீக்கி இருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இது உண்மையிலே உண்மையான நீக்கமா இல்லை ஏதாவது ஒரு குறுக்கு வழி நீக்கமா என்பது போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 1 லட்சம் பேர் வாக்காளர் இந்த வெளியே எடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தகுதியான ஒருவர் கூட விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கம். அது மட்டும் இல்லாமல் போலி வாக்காளர்கள் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல வரக்கூடாது, இந்த வாக்கு செலுத்தக்கூடாது, ஜனநாயகத்தில் அதை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற தேர்தல் ஆணையம் தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவோடு இந்த SIR முடிச்சிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 58,21,899 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அங்கு 7,66,37,529 வாக்காளர்கள் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களில் 24 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் 19 லட்சம் பேர் இடம்பெயர்ந்ததாகவும் கூறி நீக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 41,84,819 பேர் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அங்கு 5,46 லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அது 5,04 லட்சமாக குறைந்துள்ளது. கோவாவில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இறப்பு காரணமாக 25,574 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் மொத்தம் 10,84,992 வாக்காளர்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லட்சத்தீவுகளில் 1,429 பேர் நீக்கப்பட்டு 56,384 பேருடன் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகிறது. கடந்த அக்டோபர் மாத கணக்கெடுப்புப்படி மொத்தம் 6,41 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் படிவம் 6உடன் உறுதிமொழி படிவத்தை இணைத்து பட்டியலில் புதிதாக பெயரை சேர்க்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.